ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு யவீருவின் மகளை உயிரோடு எழுப்புற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் மத்தேயு 9ஆம் அதிகாரத்திலையும், மார்க்கு 5ஆம் அதிகாரத்திலையும், லூக்கா 8ஆம் அதிகாரத்திலையும் இருக்கு. ஏசு பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குணமாக்குனதுக்கு அப்புறம் ஜெப ஆலய தலைவனாகிய யவீருவோட வீட்டில இருந்து கொஞ்சம் பேர் வராங்க. அவங்க யவீருவை பார்த்து, ஐயா, உங்களோட மகள் இறந்து போனால், அதனால இனிமேல் இயேசுவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க வேண்டாம்னு சொல்றாங்க. உடனே இயேசு யவீருவை பார்த்து, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இருன்னு சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் மட்டும் அவர் கூட கூட்டிக்கிட்டு யவீருவோட வீட்டுக்கு வராங்க. அந்த வீட்டுக்கு வெளியே நிறைய பேர் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறத இயேசு பார்த்து அவங்க கிட்ட, நீங்க ஏன் இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? பிள்ளை இறந்து போகல, அவள் தூங்கி கொண்டிருக்கிறாள்னு சொல்றார். இயேசு இப்படி சொன்னதை கேட்டு அங்கிருந்த ஜனங்கள் இயேசுவை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே இயேசு அங்கிருந்த எல்லாரையும் வெளியே போக பண்ணி, பிள்ளையோட அப்பா அம்மா மற்றும் அவர் கூட வந்த சீஷர்களை மட்டும் கூட்டிக்கிட்டு பிள்ளை இருந்த இடத்துல வந்து பிள்ளையின் கையை பிடித்து தலிதா குமின்னு சொல்றார். அதற்கு, சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன்னு அர்த்தம். உடனே அந்த 12 வயது சிறு பெண் எழுந்து நடக்க ஆரம்பிக்கிறாள். இயேசு செய்த இந்த அற்புதத்தை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து போறாங்க. இயேசு அந்த சிறுமியின் பெற்றோரை பார்த்து, இதை நீங்க வேற யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு கண்டிப்பாக சொல்லி அந்த சிறுமிக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.